ஒரு அக்யூஸ்டுக்கு கோர்ட்டில் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு யோசனை வருது, எப்படி அவன் சாக தானே போகிறான், இவனை வச்சு நாம ஏன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு அந்த அக்யூஸ்டை எக்ஸ்பெரிமெண்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்று ஒரு பயங்கரமான விஷம் வாய்ந்த பாம்பால் கடிக்க வச்சு கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த அக்யூஸ்டோட கண்ணை கட்டி உட்கார வச்சுட்டாங்க. சயின்டிஸ்ட் என்ன பிளான் பண்ணாங்களோ அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. சில நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு அந்த அக்யூஸ்டும் இறந்து போயிடுறான். பட் இங்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அந்த சயின்டிஸ்ட் அந்த அக்யூஸ்டை பாம்பை வச்சு கடிக்க வைக்கவே இல்லை. சயின்டிஸ்ட் 2 ஊசியை கையில் எடுத்து ஒரு பாம்பு கடிச்சா எப்படி கடிக்குமோ அதே மாதிரி அந்த 2 ஊசியை வச்சு அந்த அக்யூஸ்ட் கையில் கொத்தினாங்க. அந்த அக்யூஸ்டும் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறமேட்டு டாக்டர் அந்த அக்யூஸ்ட்டை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப தான் ஒரு பாம்பு கடிச்சா எந்த அளவுக்கு விஷம் இருக்குமோ அதே அளவு அவரோட கையில் விஷம் இருந்துச்சு. எப்படிடா பாம்பே கடிக்கலான்னு அவர் கையில் விஷம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இதுக்கு பேர் தான் இந்த பவர் ஆஃப் ஹியூமன் பிரைன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஜீரோ நாலேஜ், அதை பற்றி சுத்தமாக தெரியாது, எதனா ஒரு விஷயத்தை புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயமே உங்களை சுற்றி நடக்கும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையே நீங்கள் பார்ப்பீங்க. இதை தான் சொல்லுவாங்க, நம்ம பிரெயின் எதை ஆழமாக நம்புதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பாடியும் ரியாக்ட் பண்ணும். அழகாக தமிழில் சொல்லணும்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும்னா நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நல்லதாக திங்க் பண்ணுங்கள், நமக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.